படி எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம செஸ் எப்படி டாக்டிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணலாம், செஸ் எப்படி நல்லா விளையாடுறது, செஸ் டாக்டிக்ஸ் லேர்ன் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தோம்னா பிளாக் வந்து பான் மூவ் பண்ணியாச்சு ஒரு ஸ்டெப்பு. இப்போ ஒயிட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். குயின் ஆல்ரெடி அட்வான்ஸ்டாக இங்கே இந்த இடத்துல இருக்கு, நைட் இங்கே இருக்குது. ஸோ நைட்டோட பொசிஷன்ஸ்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக எப்பவுமே ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். நம்ம என்ன மூவ் பண்ணுறோன்றதுக்கு முன்னாடி அவனோட நைட் ஆப்போனண்ட்டோட நைட் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். நம்ம நைட்டுக்கு ஒரு பான் சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டார்கெட் பண்ணிகிட்ருக்குன்னா இந்த பொசிஷன் 3 ரோ, இந்த பொசிஷன், இந்த பொசிஷன், இந்த பொசிஷன், குயின். நம்ம எப்படி நம்ம அட்டாக்கை மூவ் பண்ணலாம், நம்ம குயின்லாம் உள்ளதாக இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, நைட் இருக்குது, பிஷப் இருக்குது. இப்போ நம்ம எய்ம் என்ன, கிங் அட்டாக் பண்ணுறதா, இல்லைன்னா இப்போதைக்கு கிங்கை நம்ம அட்டாக் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த குயினை டார்கெட் பண்ண பார்க்கலாம். கோல் என்னென்னா ஏதாச்சும் ஒரு ட்ரேட் பண்ணி பெட்டர் காயினை நம்ம கேப்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நைட்டை லூஸ் பண்ணி 2 பிஷப் எடுக்க முடியுதா, இல்லை ஒரு நைட்டை லூஸ் பண்ணி ஒரு பிஷப் ஒரு நைட் எடுக்க முடியுதா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே நைட்டுன்னு சொல்கிறது குதிரை, பிஷப் வந்து மந்திரி, ரூக் யானைன்னு சொல்லுவோம். ரைட். ஸோ ரூக், பிஷப், நைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எதை அட்டாக் பண்ணலாம், இப்போ இந்த நைட்டை அட்டாக் பண்ணோம்னா நம்ம நைட்டை லூஸ் பண்ணுவோம், அது நமக்கு எதுவும் பெருசாக பெனிஃபிட் இல்லை. சிம்பிளாக அட்டாக் பண்ணணுன்னா இந்த பான் அட்டாக் பண்ணலாம் இப்போதைக்கு. இது வந்து சிம்பிள் பிகினருக்கான இதனால நான் இந்த டிஃபிகல்ட்டி கம்மியாக தான் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஓகே, ராங் மூவ். இன்ட்டு கேட்டு பார்ப்போம். இதுதான் மூவ் பண்ணணும்னு சொல்கிறானுங்க. ஸோ இதை அட்டாக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் கரெக்ட் மூவ்னு சொல்கிறாங்க. நம்மளும் நைட்டை லூஸ் பண்ணிட்டோம், பிளாக்கும் நைட்டை லூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம மூவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பான் வந்து கிராஸில் வந்து இந்த நைட்டு, அப்போ இங்கே இருந்த நைட் வந்து எதையோ பிளாக் பண்ணிட்டு இருந்திருக்கு, அதனால தான் நம்ம அதை கேப்சர் பண்ண அலோவ் பண்ணியிருக்கு. நம்ம என்ன ஸ்டெப்பு மூவ் பண்ணால் நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். இந்த பிஷப் இங்கே வைக்கலாம், இல்லை அதுவும் ராங்குன்னு சொல்லியாச்சு. இந்த பிஷப்பை மூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஏன்னா இந்த பிஷப் கொஞ்சம் டேஞ்சரில் இருக்குது, இந்த நைட் வந்து அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ எங்கே வச்சா என்ன, இதை வந்து குயின் அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்தது வந்து இங்கே இருந்த நைட்டு. ஸோ அந்த நைட்டை எடுத்ததுக்கப்புறமா குயின் அட்டாக் பண்ண ரெடி ஆகிறோம். ஸோ நம்ம இப்போ கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் வித் ஹிண்ட். நெக்ஸ்ட்டு, ஸோ அப்போ கோல் வந்து கிங் சேஃபாக இருந்ததால் லாஸ்ட் கேமில் வந்து குயின் அட்டாக் பண்ணுறது தான் கோலாக இருந்துச்சு. ஸோ இதில் என்ன கோல்னு பார்த்தா, பிஷப் இல்லை, 2 பேர்கிட்டையும் பிஷப் இல்லை, 2 நைட், 2 ரூக், குயினும் இல்லை, பிஷப்பும் இல்லை. ஸோ நைட் இப்போ அட்வான்ஸ் ஆகி இங்கே வந்திருக்கு with the support of the pawn. ஆனால் ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இப்போ நம்ம நைட் அட்டாக்ல இருக்குது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இந்த நைட்டை ட்ரேட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டை நம்ம கேப்சர் பண்ணிடலாம் ரூக்கை வச்சு. ஓகே, இப்போ இந்த பான் போக சான்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம ப்ரிஃபர் பண்ண போகிறது இந்த நைட் எடுக்கிறது. ஓகே, சக்ஸஸ்.
ஸோ எஃபெக்டிவ்லி நம்ம 2 நைட்டை வின் பண்ணிட்டோம். ஒரு நைட் தான் லூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட். இப்போ ஒயிட் குயின் வந்து அட்டாக்கிங் மோடில் இருக்கு. பிளாக் ஏரியாக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம குயின் இங்கே சேஃபாக உள்ள இருக்கு. பிஷப் டேஞ்சரில் இருக்கு. பிஷப் வந்து குயின் அட்டாக் பண்ணிடும். ஆனால் நம்ம குயின் சேஃப் கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. இதை தவிர வேறு என்ன அட்டாக் பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலான்னா குயினை டார்கெட் பண்ணுவோம். ஸோ குயின் அனாவசியமாக அன்னசரியாக நம்ம உள்ளே என்ட்ரு ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்படி அதை குயினால் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் போக முடியும். குயின் ஈவன் தோ 8 டைரக்ஷன்ஸில் போக முடிஞ்சாலும் ஒரே டைரக்ஷனில் தான் போக முடியும். நம்ம நைட் ரூக்கை வச்சு இங்கே வச்சோம் அப்படின்னா குயின் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஆனால் குயின் வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சிடும். ஓகே, அது சரியாக வராது இப்போதைக்கு. அப்போ நம்ம தான் லூஸ் பண்ண போகிறோம். அப்போ அது வேண்டாம். வேற என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே 2 நைட் இருக்கு. ஸோ இந்த குயின் அட்டாக் பண்ணுறது தான் டார்கெட்டா? ஓகே, இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கு. இப்போ செக் வச்சோம் அப்படின்னா செக்குக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும் ஒயிட். இப்போ செக்கைலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு போகணும். ஆனால் இப்போ குயின் வந்து அட்டாக் இருக்கு. ஸோ நம்ம குயினை நெக்ஸ்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். இப்போ அவங்க செக்குக்கு மூவ் பண்ணுவார் ஆப்போனண்ட். நம்ம குயினை அட்டாக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த கேமில் குயின் வந்து ஆப்போனண்ட்டோட குயின் கிங் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 2 பேர்கிட்டையும் 2 ரூக், ஒரு பிஷப் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட குயின் இல்லை. ஸோ நம்ம பிளாக்குக்கு குயின் இல்லை. ஆனாலும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பை மூவ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஒரு பெட்டர் ஸ்டெப்பாக மூவ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஒரு ஆப்ஷன் இந்த ரூக் எடுத்துடலாம். இந்த ரூக் எடுத்தால் என்ன ஆகும்னா, இந்த ரூக் மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஆனால் இது என்ன ஓப்பன் பண்ணுதுன்னா, பிஷப் வந்து போயிடும். இந்த குயின் வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணிடும். ஸோ பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தா, நம்ம செக் வைப்போம். நம்ம செக் வச்சோம் அப்படின்னா நம்ம ரூக் போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே பிஷப் இருக்குது. பரவாயில்ல. நம்ம ஆனால் என்ன பண்ணலான்னா, அந்த பிஷப்புக்கும் பேக்கப் வந்து இந்த ரூக் இருக்குது. அந்த பிஷப்பையும் எடுக்கலாம். ப்ளஸ் குயின் எடுத்துடலாம் நம்ம. ஸோ நம்ம டார்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம குயின் லூஸ் பண்ணதால நம்ம குயின் இப்போ எடுக்கணும். அதனால் நான் இந்த மூவ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எடுத்தாச்சு. ஸோ நம்மளும் இப்போ வந்து குயினை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ செக்கு. ஓ நோ. ஸோ பெட்டர் மூவ் என்னன்னா, அந்த பிஷப்பை நம்ம அட்டாக் பண்ணியிருக்கணும். இந்த ரூக்கை வச்சு பிஷப் அட்டாக் பண்ணியிருந்தோம்னா இட்ஸ் அ செக். அண்ட் செக்லேருந்து நம்ம வெளில போக முடியாது. அப்போ குயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே எடுத்துன்னு வரணும். அப்போ குயின் போகும். ஸோ அதுதான் பெட்டர் மூவ்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. ஸோ அதுதான் அட்டாக் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அப்பையும் செக் வச்சுருக்கலாம். ஸோ இதுதான் பெட்டர் மூவ். ஏன்னா இங்கே இந்த குயினை மூவ் பண்ண முடியாது. இப்போ இந்த குயின் இஸ் பின்ட் பை த பிஷப். அதுதான் இந்த 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 பிளேயோட கேட்ச். நெக்ஸ்ட் மூவ்க்கு போகலாம். இன்னும் ஒரு 2 கேம் பார்ப்போம். ஸோ குயின் அட்வான்ஸ் ஆகி இங்கே வந்திருக்கு. பிஷப் இங்கே இருக்கு. ஸோ இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் இருக்குது. குயின் தான் காப்பாற்றிட்டு இருந்துச்சு. நம்ம அதை அட்டாக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓ இல்லை, அதுவும் தப்பு.
ஓகே. ஆக்சுவலா என்ன கேம்ன்னு பார்த்துருவோம். ஓ! குயினே நம்ம அட்டாக் பண்ணிடலாம். அதுதான் கேட்ச் இங்க. நம்ம பிஷப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி பிஷப்ப நம்ம அட்டாக் பண்ணோம்னா செக் ஆயிருக்கும். இப்ப லாஸ்ட் டைம்ல பார்த்த மாரியே தான். செக் இருக்கிறப்ப செக்குக்கு தான் அவர் மூவ் பண்ணணும். ஸோ செக்குக்கு மூவ் பண்ணதால நம்ம குயின ஈஸியா அட்டாக் பண்ண முடியுது. ஓகே. நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம். பெட்டர் இத விட அதிக டிஃபிகல்ட்டில ஒண்ணே ஒண்ணு மட்டும் நம்ம போவோம். நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து இந்த பிஷப் இந்த நைட்ட கூட நம்ம அட்டாக் பண்ணிடலாம். அது ஆனா தப்பான மூவ். கரெக்டான மூவ் என்னன்னா, செக் வச்சிருக்கணும். செக் வச்சிருந்தா கிங் வெளில வரும். கிங் வெளில வந்ததுக்கப்புறமா இங்க ஒரு ரூக் லைன் ஆஃப் சைட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்போனண்ட்டோட ரோக்குள்ள என்டர் ஆக பார்த்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஒயிட் குயின் மூவ் பண்ணியாச்சு. எதுக்கு மூவ் பண்ணியிருக்குன்னா, மேபி இந்த பிஷப் ப்ரொடெக்ட் பண்ணலாம். சரி, நம்ம குயின் எங்கே மூவ் பண்ணால் நமக்கு பெட்டர் பொசிஷன் கிடைக்கும்? நம்ம இந்த ரூக்கு ப்ராக்ரஸ் பண்ணி பார்ப்போமா? கரெக்ட். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த பிஷப் இங்கே மூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக்கில் இருக்கோம். ஸோ நம்ம செக்கில் இருந்தாலும் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ நம்ம குயின் லூஸ் ஆச்சு. ஆனாலும் அவரோட குயின் லூஸ் ஆக போகுது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து காயின்ஸ் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகே, இதுதான் லாஸ்ட் கேம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேம் டாக்டிக்ஸ்லாம் கற்றுக்கணுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஸ் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்போ தான் வந்து நம்ம ஒரு செஸ் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் லாஸ்ட் கேம். சொன்ன மாதிரி இதை பார்ப்போம். என்ன பண்ணலாம்? அப்போ செக் வைக்கலாமா? ஸோ இப்போ நான் செக் வைக்கிறேன். குயின் வச்சு ஒரு ஸ்டெப் முன்னாடி போவோம். குட். இப்போ கிங் இந்த இடத்துல நம்ம பிளாக் ட்ரை பண்ணுவோம். அதை எப்படி ட்ரை பண்ணலாம்னா, இந்த பிஷப் சப்போர்ட்டே இல்லாமல் இருக்குது. அதை அட்டாக் பண்ணிடுவோம் முதல்ல. வெரி குட். ஸோ இந்த மாதிரி நிறையா டாக்டிக்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு இமீடியட்டாக வீடியோ வரும். நீங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே கேம் விளையாடலாம். தேங்க்யூ எவ்ரிவான். நம்ம அடுத்த செஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.